மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஊதிய உயர்வு உள்ளிட்ட மருத்துவர்களின் பல்வேறு கோரிக்கைகளை பரிசீலனை செய்ய ஒரு குழுவை அமைத்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். இந்த குழு பற்றிய முழு விவரங்கள் என்ன? இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க? விவரங்கள் என்ன? மருத்துவர்கள் 8 ஆண்டு 9 ஆண்டு 15 ஆண்டுகள் வரை பணிபுரிந்திருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய ஊதிய உயர்வுகள் தொடர்பாக அவ்வப்போது கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. ப்ரமோஷன் என்ற அடிப்படையிலும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட மருத்துவர்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அரசுக்கு தகவல் அளிப்பதற்காக பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்புத் துறையினுடைய இயக்குனர், மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர், மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகளுடைய துறை இயக்குனர் ஆகியோர் 3 பேர் கொண்ட குழு தமிழக அரசால் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு மருத்துவர்களுடைய கோரிக்கைகள், ஊதிய உயர்வு தொடர்பாக பல்வேறு தகவல்களை ஆராய்ந்து அரசுக்கு அறிக்கையாக கொடுப்பார்கள். அதன் அடிப்படையில் மருத்துவர்களுக்கான அந்த ஊதிய உயர்வு தொடர்பாக தமிழக அரசு அதற்கான அறிவிப்பு வெளியிடும். அந்த வகையில மருத்துவர்களுடைய கோரிக்கை தொடர்பாக விரிவாக ஆய்வு செய்ய 3 பேர் கொண்ட குழு என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவலைத்தான் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் அதற்கான உத்தரவாக பிறப்பித்து இந்த குழு மூலமாக மருத்துவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து ஊதிய உயர்வு தொடர்பான கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பார்கள். நன்றி பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.